ஓகே, ஹிந்தியில் இருக்கக்கூடிய பாரஹெடி, அதாவது ஹிந்தியோட உயிர்மை எழுத்துக்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 5 லெட்டர்ஸ்க்கான உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிர்மை எழுத்துனா என்ன? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்து வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மை எழுத்து, யூனியன் ஆஃப் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். இந்த உயிர்மை எழுத்து அடுத்து 5 லெட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னா வவல்ஸ்னு அர்த்தம், அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் இல்லை 13 இருக்குது. என்னெல்லாம்? அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இதெல்லாமே ஹிந்தியில் வரக்கூடிய ஸ்வர் உயிர் எழுத்துக்கள், வவல்ஸ். ஓகே, இனி அடுத்து கான்சனன்ட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்னால் மெய் எழுத்துக்கள், ஹிந்தியில் வியஞ்சனை சொல்லுவோம். 37 லெட்டர்ஸ் இருக்குது. எங்கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க பார்ப்போம். கா க கா க ஞா சா ச ஜா ஜ ஞா டா ட டா ட நா தா த தா த நா பா ஃப பா ப மா யா ரா ல வ சா ஷா ச ஹ இக்ஷைத்ர ஸ்ர ஞ. ஓகே, இப்போது கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் நல்லா நம்மளுக்கு தெரியணும், அதுக்கப்புறமா இதை படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து 5 லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? டா. இதுக்கு எப்படி எழுதுவோம்? முதல்ல உயிர் எழுத்து எல்லாமே எழுதிப்போம். எழுதியாச்சா? இதுக்கு கூட எல்லாம் மெய் எழுத்து ஆட் பண்ணியிருக்கோம். மெய் எழுத்து ஆட் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்து இதை சேர்த்து வாசிங்க பார்ப்போம். வாசிங்கம்மா என்ன வருது? டான்னு வருதா? டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. இப்படி சேர்த்து வாசிக்கணும். ஆ ப்ளஸ் ட டா, ஆ ப்ளஸ் டா டா. இப்படி சேர்த்து வாசிக்கும்போது நம்மளுக்கு இது இந்த லெட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், உயிர்மை எழுத்துக்கள். அடுத்து பார்க்கலாம். டாங்கிற லெட்டருக்கு பார்க்கலாமா? டா டா டி டி டூ டூ ட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. இதே மாதிரி தான் உயிர் எழுத்தை எழுதிக்கிறோம், மெய் எழுத்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம வாசிக்கும்போது நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்குது. அடுத்து டா ட. இது எப்படி எழுதணும்? டா. இந்த எழுத்து டா. ஓகே, இதுலேயுமே நம்ம உயிர் எழுத்து எல்லாமே எழுதியிருக்கோம், மெய் எழுத்து எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு வரிசை எப்படி வரும்? டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. அடுத்து டா ட. இந்த டவை எப்படி வாசிப்போம்? அதே மாதிரி தான் உயிர் எழுத்து ஃபுல்லாக எழுதியாச்சு, மெய் எழுத்து எழுதியிருக்கோம். வாசிக்கலாமா? டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. அடுத்து இனி ஒரே ஒரு லெட்டருக்கு மட்டும் பார்த்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் உயிர் எழுத்து எல்லாத்தையுமே எழுதிப்போம், அப்புறம் கூட்டி வாசிப்போம் மெய் எழுத்து கூட சேர்த்து. ஆ ப்ளஸ் நானா நா. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சேர்த்து வாசிக்கணும். அப்போ இந்த வரிசை எப்படி வரும்? நா நா நீ நீ நூ நூ ட்ரு நிறு நே நை நோ நௌ நம் நஹ. ஓகேயா? இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.